கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளராக போலாங்களா? திருப்பி வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், அதில் 43வது அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் வாசிக்கலாங்களா? எல்லாரும் சேர்ந்து ஏசாயா 43 18 19 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் சத்தம் விட்டு வாசிக்கலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. இப்போ தேவன் இந்த வருஷத்துல நம்மளோட அவருடைய நாமத்தை ஒரு விதத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார். அது என்னன்னா யெஷுவா சடாஷ். சொல்லுங்க, யெஷுவா சடாஷ். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், யெஷுவா சடாஷ். ஆமென். யெஷுவா சடாஷ்னா என்ன அர்த்தம்னா புதிய காரியங்களை செய்கிற தேவன் என்று அர்த்தம். என்னதுங்க? ஆமா, கொஞ்சம் சத்தமா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென். புதிய காரியங்களை செய்கிற தேவன். சொல்லுங்க, புதிய காரியங்களை செய்கிற தேவன். சரி, புதிய காரியங்களை செய்யறாருன்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை இவர்னால செய்ய முடியும். இன்னொன்னு என்னன்னா, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்துராத ஒரு அற்புதத்தை இவர்னால நடப்பித்து காட்ட முடியும். ஆமென். இப்போ உங்களை சுற்றிலும் ஒரு பிரச்சனை இருக்கும்ல, உங்களை சுற்றிலும் ஒரு நெருக்கம் இருக்கு இல்லைங்களா? இந்த நெருக்கத்தில் ஒரு மனுஷன் வாழ்ந்தானா அந்த மனுஷனுக்கு அந்த நெருக்கத்திலிருந்து வெளியில வர்றதற்கான வாய்ப்பே இல்லை. ஆமென். ஆனா இவரை நம்புகிறவர்களுக்கு இவர் என்ன செய்வார்னா, வாய்ப்பே இல்லைங்க, முடியவே முடியாதுங்க, இனி என் வாழ்க்கை முடிஞ்சதுங்கன்னு சொல்ற அந்த மனுஷனுக்கு அவர் வாழ்க்கையை துவங்கி வைப்பார், நடக்காத காரியங்களை நடப்பித்து காட்டுவார். ஆமென். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் அவர்னால முடியுங்க. இதெல்லாம் நடக்காதுங்க, அதெல்லாம் அவர்னால நடக்குங்க. ஹல்லேலூயா. நீங்க எது செங்கடல் எல்லாம் திறக்கவே திறக்காதுங்க, அவர் திறப்பாருங்க. எரிகோல்லாம் உடையவே உடையாதுங்க, அவர் உடைப்பாருங்க. தண்ணீர் எல்லாம் திராட்சை ரசமா மாறுமா? தண்ணீரை திராட்சை ரசமா மாத்துவாருங்க. இருக்கிறவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கெட்ட குமாரன் ஒன்னத்துக்கு உதவாதவனா பாவியா மாறி துரோகியா மாறி தூரமா போயிட்டான், அவனெல்லாம் ஒரு அப்பா சேர்த்துக்குவாருங்க, இவர் சேர்த்துக்குவாருங்க. இதுவரைக்கும் நடக்காத, இதுவரைக்கும் முடியாத, இதுவரைக்கும் சாத்தியமாகாத காரியங்களை யெஷுவா சாடேஷ்னால செய்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் புதிய காரியங்களை செய்கிற தேவன். சொல்லுங்க, புதிய காரியங்களை செய்கிற தேவன். அதனால நம்மளை என்ன பண்ண சொல்றாருன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். சொல்லுங்க, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகத்தில் இருக்கிறதெல்லாம் இப்போ வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அப்படியே முறைச்சிக்கிட்டே திருப்பிட்டு போனாங்க, அதெல்லாம் எதுக்குங்க? அதெல்லாம் விட்டுருங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் மறந்துட்டு புதிய காரியங்களை செய்கிற தேவனை விசுவாசிச்சு காலடி எடுத்து வச்சு வாழ்ந்து பாருங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில புதிய புதிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். அதுவும் எப்படி செய்வாராம்? இப்பொழுது. சொல்லுங்க, நேற்று அல்ல, நாளையும் அல்ல, இன்னைக்கு கூட இல்லை, இப்பொழுதே செய்வார். ஒரு சொடக்கு தான் போட்டு சொல்லுங்களேன், இப்பொழுதே செய்வார். விசுவாசிக்கிறவங்களுக்கு இப்பவே செய்வார். விசுவாசிக்கிறவங்களுக்கு இப்பவே. சொடக்கு போட தெரிலன்னா நீங்க எப்படின்னு எனக்கு தெரியல. ஆமென். இப்பொழுதே செய்வார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்பொழுதுன்னு சொன்னோமா? இப்பொழுதுன்னு சொன்னோன்னா இப்பொழுது முடிஞ்சிருச்சுங்களா? ஆமென். இப்பொழுதுன்னு சொல்லி முடிச்சோன்னா அடுத்து இப்பொழுது ஆரம்பிக்குதுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும், இன்னொன்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க, இந்த நொடியில கூட மைக்ரோ செகண்ட்னு இருக்கு. இந்த நொடிக்குள்ளர மைக்ரோ செகண்ட் இருக்கு. அந்த மைக்ரோ செகண்ட்ல கூட அற்புதங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவனுக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவன் ஒவ்வொரு செகண்டும் நம்ம வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்வாருங்க. பாஸ்டர் நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு, செய்வாரா?
செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரே. நீங்க நம்ப மாட்டீங்கன்ட்டு தான் புதிய காரியங்களை செஞ்சதையெல்லாம் பைபிளில் எழுதி வச்சிருக்கிறார். புதிய காரியங்களை அவர் செய்வாரா? புதிய காரியங்களை அவர்னால நடப்பித்து காட்ட முடியுமா? முடியுன்றதை காட்டுறதுக்கு தான் புதிய ஏற்பாடுன்னு ஒன்னையே வச்சிருக்கிறார். இதுக்கெல்லாம் எப்படி கைதட்டி இருக்கணும் தெரியுங்களா? அல்லேலூயா. புதிய ஏற்பாடுங்க, சொல்லுங்க, புதிய ஏற்பாடு. புதிய காரியங்களை செய்வாரா? செய்வாருங்கிறத காட்டுறதுக்கு தான் புது உடன்படிக்கை, நியூ கவர்னன்ட் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. புதிய ஏற்பாடு ஃபுல்லாவே புது புது காரியங்கள். இயேசு செய்த முதல் அற்புதம் என்னதுங்க? தண்ணீரை திராட்சரசமா மாத்தினது. யாராச்சும் செஞ்சிருக்கிறாங்களா? ஆனா இயேசு செஞ்சார். குஷ்டரோகியை சுகமாக்குனாங்களா யாராச்சும்? இயேசு சுகமாக்குனாருங்க. அப்பவே விடுதலை. அப்பவே எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகுன்னு சொன்னா அந்த குஷ்டரோகி என்ன ஆயிட்டான்? சுத்தமாயிட்டான். யாருனால செய்ய முடியும்? அவர் புதிய காரியங்களை செய்கிற தேவன் என்பதற்கு புதிய ஏற்பாடு முழுசுமே ஆதாரமா இருக்குது. அல்லேலூயா, ஆமென். சரி, இப்போ இயேசு நம் தேவன் எப்படி புதிய காரியங்களை நமக்கு செய்கிறார்? இதுதான் ரொம்ப முக்கியம். அவர் புதிய காரியங்களை செய்கிற தேவன் தான். ஆனா அவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்கிறார்? இருதயத்தை புதுசாக்குறார். சொல்லுங்க, இருதயத்தை புதுசாக்குறார். அல்லேலூயா. இப்போ ஒரு குழந்தை போய் அப்பா கிட்ட என்னன்னு கேட்குங்க? என்ன வேணும்னு கேட்கும்? சாக்லேட் வேணும்னு கேட்கும் இல்லைங்களா? இப்போ குழந்தைகிட்ட போய் அப்பா 1,00,000 ரூபா கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை என்ன பண்ணும்? ஒரு முட்டாய்க்கு 1,00,000 ரூபா கொடுத்து வாங்கிடும், தெரியுங்களா? கடைக்காரங்கள்ட்ட போய் எனக்கு இந்த முட்டாய் வேணும், அது 1 ரூபா முட்டாய் தான், ஆனால் அந்த 1 ரூபா முட்டாய்க்கு இது 1,00,000 ரூபாய் கொடுத்துரும். இருக்கிறீங்களா? அப்போ அந்த குழந்தைக்கு என்ன தேவைன்னா, அந்த பகுத்தறிவு, முடிவெடுக்கிற, தீர்மானிக்கிற ஒரு நிலைமைக்கு அந்த குழந்தை வந்துச்சுன்னா தான் அந்த குழந்தைகிட்ட எதை கொடுக்க முடியுங்க? 1,00,000 ரூபாய் கொடுக்க முடியும். அப்ப கர்த்தர் டைரக்டா நமக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்கறது இல்ல. 1,00,000 ரூபாயை நம்ம அதை கரெக்டா செலவு பண்றதற்கான இருதயத்தை கொடுத்துட்டு தான் 1,00,000 ரூபாய் கொடுக்குறாரு. புரிஞ்சவங்க ராமன் சொல்லலாமே. புதிய காரியங்களை செய்வார். புதிய காரியங்களை செய்வார்னா எப்படி புதிய காரியங்களை செய்கிறாரு? முதல்ல நம்ம இருதயத்தை புதுசா மாத்துறாரு. ஆமென். அதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்களில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் சதை மாம்சத்திலிருந்து எடுத்து சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். அப்போ நம்ம இருதயத்தை ஒரு மாதிரி மாத்துறாருங்க. எப்படி மாத்துறாருன்னா, கல்லான இருதயம் இல்ல, சதையான இருதயம். எப்படி கல்லான இருதயம்னா என்னது சொல்லுங்க பார்க்கலாம்? கல்லான இருதயம்னா எந்த வார்த்தைகளையுமே, அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதிருக்கிற, அதை விசுவாசிக்காமல் இருக்கிற, அதை நம்பாமல் இருக்கிற அந்த இருதயம் தான் கல்லான இருதயம். இதெல்லாம் நம்ப முடியாதுங்க அப்படின்னு இருக்குது பாருங்க. இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சந்தேகத்தோட பார்க்குற ஒரு பார்வை இருக்கும் தெரியுங்களா? அந்த மாதிரி பார்த்துருக்குறீங்களா? ஆமாம் ஆமாம். அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கு பாருங்க. இதுதாங்க கல்லான இருதயம். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது நடந்துட்டாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு பாருங்க, அதுதாங்க கல்லான இருதயம். இப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவர் வார்த்தையை எப்படி வச்சிருக்கிறாருன்னா, இல்லாதவைகளை உருவாக்குற மாதிரி வச்சிருக்கிறார். இல்லாதவைகளை உருவாக்குற மாதிரி வச்சுட்டாரு. இப்போ அந்த வார்த்தையை நாம விசுவாசிக்காம அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில எதையுமே உருவாக்குவது இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறாருன்னு, நம்முடைய இருதயத்தை சரி பண்ணிட்டு, நம்முடைய இருதயத்தை புதுசாக்கிட்டு, அதாவது அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயமாக நம்முடைய இருதயத்தை புதுசாக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையை புதுசாக்குறாரு. அல்லேலூயா. உள்ள கசப்பு, வெறுப்பு,
பகைகள், விரோதங்கள், பொறாமைகள், எரிச்சல்கள் இதெல்லாத்தையும் உள்ள இருந்து எடுத்துட்டு அவருடைய வார்த்தையை மட்டும் விசுவாசிக்கிற ஒரு இருதயமாக நம்முடைய இருதயத்தை புதுசாக்கிட்டு தான் யெசுவா சடாஷ் நம்ம வாழ்க்கையை புதுசாக்குறாரு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சரி, போன வாரம் ஒன்று தியானிச்சோம். என்னன்னா, இந்த இருதயம்னா என்னது அப்படின்னா, தீர்மானிக்கிற இடம், முடிவெடுக்கிற இடம், விரும்புகிற இடம் தான் என்னதுங்க? இருதயம். நீங்கள் எதை தீர்மானிக்கிறீங்க அதுதான் உங்கள் இருதயம். நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்க அதுதான் உங்கள் இருதயம். நீங்கள் எதை விரும்பிக்கிட்டு இருக்கிறீங்க அதுதான் உங்கள் இருதயம். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை சிக்கிட்டு இருக்கிறீங்களே, அதுக்கான காரணம் என்னது தெரியுங்களா? நீங்க ஏற்கனவே எடுத்திருந்த முடிவுகள் தான், நீங்க எடுத்திருந்த தீர்மானங்கள் தான், நீங்க சில தப்பான விருப்பம் கொண்டதுனால தான் அந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்ப ஏன் கர்த்தர் இருதயத்தை புதுசாக்குறாருன்னா, நம்மளை சரியான தீர்மானங்களை எடுக்கிறவர்களாக மாற்றுகிறார், சரியான முடிவு எடுக்கிறவர்களாக மாற்றுகிறார். ஆமென். நீங்களே நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நாம அனுபவிச்சுட்டு இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எடுத்த தப்பான முடிவுகள். உண்மைன்றவங்க ஒரு ஆமென் சொல்லாமே, அப்படித்தானுங்க? தப்பா எடுத்த அந்த முடிவு தானே. ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தருடைய பேச்சை கேட்டு நம்ம எடுத்த முடிவு. கண்டிப்பா நம்மளாம் எடுத்திருக்க மாட்டோம். யாராவது நம்மளை சொல்லி இதை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அதுக்கு ஒரு முடிவு எடுத்து நம்ம அதில் இறங்கியிருப்போம். கடைசியில் பார்த்தீங்கன்னா முட்டு செந்தில் முட்டிட்டு நின்றுருப்போம். உண்மையா இல்லைங்களா? ஹல்லேலூயா. நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டு தான் அப்படின்ட்டு போயிருப்போம். ஆனால் எங்காச்சும் போயிட்டு முட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்திருப்போம். காரணம் என்னது தெரியுங்களா? நம்ம சரியாக முடிவு எடுக்கல. இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, நம்முடைய இருதயத்தை புதுசாக மாத்துறாருன்னா என்ன அர்த்தம்? சரியான முடிவுகளை, சரியான தீர்மானங்களை, சரியான விருப்பங்களை உள்ள இருதயமாக நம்ம இருதயத்தை மாத்துறாரு. இருக்கிறீங்களா? அதை எப்படி மாத்துறாருங்கிற ஒரு காரியம்தான் விசுவாசம். விசுவாசம்னா என்னது தெரியுங்களா? விசுவாசம்னா அவர் நமக்கு கொடுக்கிற தீர்மானத்திற்கு, அவர் வச்சிருக்கிற தீர்மானத்துக்கு, அவர் எடுத்து வைத்திருக்கிற முடிவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது தான் விசுவாசம். என்னதுங்க? சொல்லுங்க. ஒத்துழைப்பு கொடுப்பது. இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி இருக்கும். என்ன கேள்வினா, நான் தேவனை நம்புறேங்க, நான் அவரை விசுவாசிக்கிறேங்க, நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க, இத்தனை ஆண்டு காலமாக நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க, ஆனால் எனக்கு பதிலே வரலைங்க. கரெக்டு. நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அவருக்கு இன்னும் என்ன பண்ணலை? ஒத்துழைப்பு கொடுக்கல. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லாமே. ஒத்துழைப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. இப்போ ஆபிரகாம் பாருங்க, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. அவர் எந்த தேசத்தை காமிச்சாரு? நான் உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரே தவிர, அவரு ஒரு தேசம் இருக்குது அது அமெரிக்காவுக்கு போன்னு சொல்லலை. நான் உனக்கு ஒரு தேசத்தை காட்டுவேன், அங்கே போன்னு தான் சொன்னாரே தவிர எந்த தேசங்கிறத சொல்லலைங்க. ஆனால் ஆபிரகாம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஈசாக்க மோரியா மலையில் பலியிட சொன்னப்போ தேவனுக்கு ஆபிரகாம் ஒத்துழைப்பு கொடுத்தார். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லலாமே. நீங்கள் அவருக்கு ஒத்துழைப்பு மட்டும் கொடுத்து பாருங்களேன், அவர் உங்களை உயர்த்திடுவாருங்க. இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லலாமே. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், அவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையவே மாற்றிடுவார். ஹல்லேலூயா. அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் அவர் புதிய புதிய காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இப்போ அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தான் ஆகணுமான்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்போ உங்கள் பையனே உங்கள் பேச்சை கேட்கலன்னா உங்கள் பையனுக்கு ஏதாவது செய்வீங்களா? ஹலோ, உங்கள் பையன் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலீங்க, ஒரு காலகட்டம் வரைக்கும் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவீங்க? நீங்கள் கெட்டு போன்னு தண்ணி தெளிச்சு விட்டுருவோம். ஏன்னா அவன் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. நம்ம பேச்சை எதையும், இந்த குணம் எங்கேருந்து வந்துச்சு? இந்தா இவர்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. ஹல்லேலூயா.
இவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களை இவர் வாழ வைக்கிறார். ஒத்துழைப்பு கொடுக்காதவர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். புரிஞ்சுக்கோங்க, தண்ணி தெளிச்சு விடல இவரு. அல்லேலூயா. ஒத்துழைப்பு கொடுக்காதவர்கள் என்கிட்ட வருவாங்கன்னு இவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களை வாழ வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இவர் தான் யெஷுவா சடாஷ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ புதிய ஏற்பாட்டில் ஒரு புதிய காரியம் நடந்துச்சு. அந்த புதிய காரியம் என்னங்கிறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். திருப்பி வாசிக்கலாங்களா? எபிரேயர் 11வது அதிகாரம். எபிரேயர் 11வது அதிகாரம். கொஞ்சம் ஆதிக்கும் போயிட்டு வருவோங்க, அதனால கொஞ்சம் நல்லா கவனிங்க. எபிரேயர் 11வது அதிகாரம். அதில் 1ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கலாங்களா? 1லிருந்தே வாசிக்கலாமா? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே, மறுபடியும் சொல்லுங்க, அத மறுபடியும் சொல்லுங்க. இப்ப இந்த விசுவாசம்னு இருக்குது இல்லைங்களா, இத இப்படி மாத்திக்கலாமா? ஒத்துழைப்பினாலே. சொல்லுங்க, ஒத்துழைப்பினாலே. சொல்லுங்க, ஒத்துழைப்பினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். சரி, இப்போ இந்த உலகம் எப்படி உண்டாச்சுன்றதை நம்ம பார்க்க போறோம். இருக்கிறவங்க ராமன் சொல்லாமே, இந்த உலகம் எப்படி உண்டாச்சு, இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு எந்த விசுவாசம் வேலை செஞ்சுச்சுங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ உலகங்கள்லாம் உண்டாகாததற்கு முன்னாடியே யார் இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா பேசுங்க, சொல்லுங்க. இந்த உலகங்கள்லாம் உண்டாகாததற்கு முன்னாடி யார் இருக்கிறாரு? ஆமென். சரி, இப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லைங்களா? ஆதியிலே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகம் உண்டாகாததற்கு முன்னாடி இருந்தவர் தான் தேவன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமென். இப்போ வானமும் பூமியும் உண்டாகாததற்கு முன்னாடி ஒரு ஆதி இருந்துச்சு இல்லைங்களா? அந்த ஆதிக்கும் முன்னாடி இருந்தவர் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைங்க, எதுவுமே இல்லாத சமயத்துல இருந்தவர் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, நம்முடைய தேவன் எதுவுமே இல்லாத டைம்ல ஆதியில ஆதிக்கும் ஆதியா இருந்தவர் தான் நம்முடைய தேவன். இருக்கிறீங்களா? சரி, நம்முடைய தேவனை எப்படி சொல்லலாம்னாக்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லலாம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லலாம். இப்போ இவங்க 3 பேர்த்துக்குள்ள இதெல்லாம் பைபிள் இருக்கு. நீங்க போய் என்ன பண்ணுங்க, வீட்டில் தினமும் பைபிள் படிக்கும் போது தான் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க முடியும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி வசனத்தை காட்டாம நான் உங்களுக்கு எளிமையா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். இப்போ நல்லா கவனிங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தானே அங்கே ஆதியில் இருந்தாங்க. ஆதிக்கும் முன்னாடி ஆதியில பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தானே இருந்தாங்க. இப்போ இவங்க 3 பேர்த்துக்குள்ளரையும் என்ன ஒன்று இருக்குதுனாக்க, ரொம்ப ரொம்ப அன்பினால நிறைந்தவர்கள் தான் இந்த 3 பேரும். இவங்க 3 பேர் தான் ஆனா ஒருத்தங்க. இவங்க 3 பேர் தான் ஆனா ஒருத்தங்க. இது எப்படிங்க 3 பேர்த்த ஒருத்தங்கன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சரி, இவங்க 3 பேரும் ஒருத்தங்க தான். இப்போ 3ம் ஒன்றுன்னு சொல்ற மாதிரி எப்படிங்க? 3ம் ஒன்று. ஹல்லேலூயா. சரி, இப்போ இவங்க 3 பேர்த்துக்குள்ளராக என்ன இருக்குன்னா, அன்பின் நிறைவு இருக்குது. என்ன இருக்குங்க? இப்போ இவங்களுக்குள்ள என்ன இருக்காது தெரியுங்களா? போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது. இவங்க பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க. நான் சின்ன ஆள் மாதிரி நடத்துறாங்கன்னு ஒருத்தரும் யோசிக்க மாட்டாங்க. இவங்க 3 பேர்த்துக்குள்ள என்ன இருக்குதுனாக்க, இணை பிரியாத பந்தம் இருக்கு. என்ன இருக்குங்க? இவங்கள எந்த மனுஷனாலையும் எதுனாலையுமே பிரிக்க முடியாது. இவங்க பிரிக்க முடியாதவர்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் பிரிக்கப்பட முடியாதவர்கள். இவர்களை யாராலும் எவராலும் எதனாலையும் பிரிக்கவே முடியாத அளவுக்கு என்னவா இருக்கிறாங்க? உறவுல பின்னி பிணைஞ்சிருக்கிறாங்க. புரிஞ்சவங்க ராமன் சொல்லாமே. இப்போ ஆதியில் இவங்க மட்டும்தானங்க இருக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அந்த உறவில் இருந்து இருந்து சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. புரிஞ்சவங்க ராமன் சொல்லாமே.
இப்போ பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் இவங்க 3 பேர் பெண்ணி பிணைஞ்சிருக்கிறதுனால, இவங்க ஒன்றா இருக்கிறதுனால, இவங்க அந்த ஐக்கியத்தில் இருக்கிறதுனால, இவங்க அந்த உறவில் இருக்கிறதுனால, இவங்க ஒரு சந்தோஷத்தை தினமும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், உறவின் ஐக்கியத்தில் சந்தோஷம் இருக்கு, பணத்தில் இல்லை. புரிஞ்சவங்க ராமன் சொல்லலாமா? அல்லேலூயா. பணம் இருந்தால் சந்தோஷமாக வாழ முடியுமா அப்படின்னா, பணம் இருந்தால் சந்தோஷமாக வாழ முடியாதுங்க. உறவின் ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது தான் சந்தோஷமாக வாழ முடியும். இருக்கிறவங்க ராமன் சொல்லலாமா? இந்த இடையில கொஞ்சம் சின்னதாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம். தேவன் மனுஷனை படைச்சு என்ன பண்ணுறாருன்னா, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லங்கிறாரு. நல்லதல்லன்னு மனுஷனுக்கு யாரை கொடுக்குறாருங்க? ஏவால கொடுக்குறாரு. இப்போ நல்லா கவனிங்க, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லிதான் மனுஷிய தேவன் மனுஷனுக்கு கொடுக்கிறார். இப்போ மனுஷனை பார்த்து தேவன் என்ன சொல்றாருன்னா, இவர்கள் இருவராய் இராமல் இவர்கள் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். என்னவா இருக்கிறாங்க? இப்போ இந்த உறவு எதை வெளிப்படுத்துது தெரியுங்களா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவங்க 3 பேரும் பெண்ணி பிணைஞ்சிருக்கிறாங்க பாருங்க. 3 பேரும் ஒருத்தர்னு சொல்றோம் பாருங்க. அந்த மாதிரி தான் கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாய் பின்னி பிணைஞ்சிருக்கிறார்கள் என்று தேவன் மனுஷனை படைச்சிருக்கிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? ஆமேன். அப்ப நல்லா கவனிங்க, இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து எப்படி உறவுல இருந்து சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களோ, அப்படித்தான் நீங்களும் நானும் உறவுல இருந்து சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு கணவனையும் மனைவியும் கர்த்தர் படைச்சார். இருக்கிறவங்க ராமன் சொல்லாங்களா? உங்கள் தலைகள் நிமிருவதாக. ஆமேன். இப்போ நல்லா கவனிங்க, பிதாவும் குமாரன் பரிசுத்த ஆவியானவரும் 3 பேர் பின்னி பிணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த திட்டத்தை யார் போட்டதுன்னா பிதா தான் போடுறாரு. இந்த திட்டத்தை யார் போடுறாருங்க? பிதா தான் திட்டம் போடுறாரு. என்னன்னாக்க, உலகத்தை உண்டாக்குவோமாக, வானத்தையும் பூமியையும் உண்டாக்குவோமாக. இது எல்லாத்தையும் உண்டாக்கி நம்மள மாதிரியே ஒரு மனுஷனை படைச்சு இந்த உலகத்தில் வச்சு அவனோட நம்முடைய அன்பை பரிமாறிக்கொண்டு அவனும் நம்மளை போல உறவின் சந்தோஷத்தை அனுபவிக்கட்டும்னு சொல்லி தேவன் மனுஷனை படைக்கிறார். இருக்கிறீங்களா? இப்போ பிதா திட்டம் போடுறாரு. அந்த திட்டத்தை வார்த்தையாக என்ன பண்ணுறாருங்க? அனுப்புகிறாரு. அனுப்பப்படுகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அனுப்பப்பட்டவரை வாங்கி பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருங்க? இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய இடம். இப்போ இந்த உலகத்தை கர்த்தர் எப்படி உண்டாக்குனார்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்றாங்கன்னா இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறார்கள். இந்த உலகம் எப்படி இருந்துச்சுன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையும் ஆழத்தின் மேல் இருளும் இருந்துச்சு, ஒண்ணுமே இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா பிதாவானவர் என்ன பண்றாருன்னா திட்டமிடுகிறார். வானத்தை, பூமியை, மனுஷனை எல்லாத்தையும் சிருஷ்டிக்கணும்னு என்ன பண்றாருங்க? திட்டமிடுகிறார். திட்டமிட்ட அந்த வார்த்தையை இயேசுவாக பிதா அனுப்புகிறார். பிதா என்ன பண்றாருங்க? வார்த்தையாக அனுப்புகிறார். இப்ப அனுப்பப்படுகிற வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் வாங்கி அதை என்ன பண்றாருனாக்க சிருஷ்டிக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க, பிதாவானவர் என்ன பண்றாரு? திட்டமிடுகிறார். குமாரன் என்ன படுகிறாரு? அனுப்பப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றுகிறார். இப்படிதாங்க இந்த உலகத்தை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க, இவங்களுக்குள்ளராக ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம்னா, பிதா எதை திட்டமிடுகிறாரோ அதை நிறைவேற்றும்படிக்கு குமாரனாகிய இயேசு எப்பொழுதுமே செயல்பட்டு இருப்பார், ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார். தேவன் எதை திட்டமிடுகிறாரோ, அதாவது பிதாவாகிய தேவன் எதை திட்டமிடுகிறாரோ அதை நிறைவேற்றும் படிக்குதான் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே காத்துக்கிட்டு இருப்பாரு. இருக்கிறவங்க ராமன் சொல்லலாமா? அல்லேலூயா. இப்போ நான் தான் பைபிள்லேயே மையமான ஆளு. என்னால் தான் ரட்சிப்புன்னு ஒன்று வரப்போகுது. என்னால் தான் இந்த உலகம் மீட்கப்பட போகிறது. நான் தான் இவங்க 2 பேரும் செய்கிற வேலையை விட பெரிய வேலையை செய்ய போறேன்னு சொல்லி இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படியாம இல்லை, பிதாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம இல்லை. பிதா எதை திட்டமிடுகிறாரோ, பிதா எதை தீர்மானிக்கிறாரோ, பிதா எதற்கு சித்தம் கொள்கிறாரோ அதை நிறைவேற்ற, அதை செய்து முடிக்க குமாரன் எப்பொழுதுமே பிதாவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க.
இருக்கிறீங்களா? இப்போ அடுத்து பரிசுத்தாவியானவர் என்ன பண்றாருன்னா, பிதா திட்டமிட்டு அனுப்பி வைத்த வார்த்தையாகி இயேசு எதையெல்லாம் பெற்றுக் கொடுத்தாரோ, எதையெல்லாம் நிறைவேற்றினாரோ, அதை எல்லாத்தையும் இந்த உலகத்துல கொண்டு வந்து சேர்க்க பரிசுத்தாவியானவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். புரிஞ்சவங்க ராமன் சொல்லலாமா? அப்ப இந்த உலகம் எப்படிதான் உண்டாக்கப்பட்டுச்சு தெரியுங்களா? பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் இவங்க 3 பேர்த்துக்குள்ளராக இருக்கிற ஒத்துழைப்பினால் தான் இந்த உலகமே சிருஷ்டிக்கப்பட்டது. புரிஞ்சவங்க ராமன் சொல்லலாமா? சத்தமா ராமன் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியங்களை செய்யறதற்கு இவங்க எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தாங்களோ அது போல நாமளும் ஒத்துழைப்பு கொடுத்தாதான் அவரால் புதிய காரியங்களை செய்ய முடியும். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லாமே? அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துழைப்பு கொடுக்க ஆசைப்படுறீங்க? ஒத்துழைப்பு கொடுக்க ஆசைப்படுறீங்க? இப்போ நல்லா கவனிங்க, இப்போ பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் 3 பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? இதில் யாராச்சும் ஒருத்தர், ஒரே ஒருத்தர், சரி உதாரணத்துக்கு பரிசுத்த ஆவியானவர், எல்லாருமே பிதாவையும் குமாரனையும் தான் பெருசாக என்ன பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க. என்ன எல்லாரும் பெருசாக நினைக்கிறது இல்லை, அதனால் நான் பிதாவினுடைய திட்டத்தெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஒரு வேளை ஒதுங்கி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒதுங்கி இருந்தாருன்னா அங்க என்ன நடந்திருக்குன்றீங்க? இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குன்றீங்க, நீங்களும் நானும் வந்திருப்போன்றீங்க, இன்னைக்கு உட்கார்ந்து அவரை ஆராதிச்சுட்டு இருந்திருப்போன்றீங்க. யாராச்சும் ஒருத்தர் ஒத்துழைப்பு கொடுக்கலனாலும் இந்த உலகம் உண்டாயிருக்காதுங்க. இப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை பார்க்கும் பொழுது எது தெரியுது தெரியுங்களா? விசுவாசத்தின் பரிபூர்ணம் தெரியுது. அவர்களுடைய விசுவாசம் தான் இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறது. அவர்களுடைய விசுவாசம் என்ன தெரியுங்களா? பிதா தீர்மானிப்பத குமாரனாகிய இயேசு நிறைவேற்றும்படிக்கு அனுப்பப்பட்டவரை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக அவர்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை, அவர்களுக்குள்ளராக இருக்கிற ஒத்துழைப்பு தான் இந்த உலகத்தை உண்டாக்கும்படிக்கான விசுவாசம். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லாமே? புரிஞ்சவங்க புரிஞ்ச அளவுக்கு ஒரு ஆமென் சொல்லாமே? அவங்க 3 பேர்த்தினுடைய ஒத்துழைப்பு, அவங்க 3 பேர்த்தினுடைய ஒற்றுமை, அவர்கள் 3 பேர்த்தினுடைய உறவின் ஐக்கியம், இணை பிரியாத அன்பு, இதுதாங்க இந்த உலகத்தையே உண்டாக்குச்சு. இருக்கிறவங்க ராமன் சொல்லாமே? இப்போ அந்த புதிய இருதயத்தை கர்த்தர் எதற்காக நமக்கு கொடுக்கிறாரு தெரியுங்களா? இந்த இருதயம் அவர்களை போல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்து இந்த உலகத்தை உண்டாக்கினார்களோ அதே போல நீங்களும் நானும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து முன்னேற வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் நமக்கு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டே வரீங்களா? சரி, இப்போ நம்ம பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவங்க எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்றத ஒவ்வொருத்தரையா நம்ம தியானிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருஷம் பத்தாதுங்க. அல்லேலூயா. அதனால திருத்துவத்தில் மையமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தார், அங்கே எப்படி புதிய காரியம் நடந்துச்சுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இதை நம்ம பார்க்கும்போது என்ன தெரியும் தெரியுங்களா? இப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவங்க 3 பேரும் ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தானே இந்த உலகம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த உலகம் பாவத்துக்குள்ளாச்சு இல்லைங்களா? திரும்பவும் உலகம் சிலுவையில் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? இப்போ 2வது சிருஷ்டிப்பு எங்கன்னா சிலுவையில் தானே. அதனால நம்ம சிலுவையின் மூலமாக என்ன பண்ண போறோம்? புதிய காரியத்தை எப்படி சிலுவையில் தேவன் செய்தார் என்பதை யெசுவா சடாஸ் செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். புதிய காரியத்தை சிலுவையில் எப்படி தேவன் செய்தார் என்பதை நம்ம பார்க்க போறோம். ஆமென். சரி, இப்போ நம்ம திருப்பி வாசிக்கலாங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் இல்லைங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம், அதில் 26வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம். திருப்பிக்கோங்க. 26வது அதிகாரத்தில் 36ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம்.
36 வாசிக்க போகிறோம். எல்லாரும் நல்லா கவனிங்க. என்னோட சேர்ந்து எல்லாரும் சத்தமா வாசிங்க. ஆமென். வாசிக்கலாங்களா? அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்சமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபெதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென் சொன்ன பாட்டியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சரி, இப்போ இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, ஊழியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இதெல்லாம் முடிச்சு பஸ்கா பண்டிகையை கொண்டாடிட்டு அந்த நாள் இரவுல என்ன பண்றாங்கனாக்க, இயேசுவும் சீஷர்களும் எங்க போறாங்கங்க? கெத்சமனே தோட்டத்துக்கு ஒலிவ மலைக்கு போறாங்க. எங்க போறாங்க? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. பார்த்து ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க போல. நல்லா பேசுங்க பார்க்கலாம். கெத்சமனே தோட்டத்துக்கு போறாரு இல்லைங்களா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எங்க போறாருங்க? கெத்சமனே தோட்டத்துக்கு போறாரு. அங்க போய் சீஷர்கள்ட்ட சொல்றாரு, நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரும் அளவும் நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டு இருங்க அப்படிங்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து அங்க போய் என்ன ஜெபம் பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம வாசிக்க போறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்துல என்ன ஜெபம் பண்ணாருங்கிறத வாசிக்க போறோம். வாசிங்களேன். 39 வசனத்தை வாசிக்கலாங்களா? சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இப்போ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்னா, பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தை, தீர்மானத்தை, விருப்பத்தை, அவர் எடுத்திருக்கிற முடிவை நிறைவேற்றும்படிக்கு தான் இங்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ அவரு இறங்கி மனு அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் இல்லைங்களா? இப்போ வந்தவர் பற்றி வேத வசனம் இப்படி சொல்லுது, என்னன்னாக்கா, அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். புரிஞ்சுக்கிறீங்களா? பிதாவும் குமாரனும் ஈக்குவல், கொஞ்சம் கூட மேல கீழே கிடையாதுங்க. பிதா எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் குமாரன் இருக்கிறார், குமாரன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இவங்களுக்குள்ளராக என்னவே கிடையாது, ஏற்ற தாழ்வுகளே இல்லை. இப்ப அவருடைய அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆனா பிதாவுடைய தீர்மானம் அவர் இறங்கணும்னு இருந்ததுனால அவர் அடிமையின் ரூபம், அதாவது பாவத்திற்கு அடிமைகளாய் இருக்கிற மனுஷனுடைய ரூபத்தை எடுக்கிறதுக்காக பிதா தீர்மானிச்சதுனால குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து என்ன பண்றாருங்க? அடிமையின் ரூபம் எடுக்கிறார். புரிஞ்சுக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒத்துழைப்பு கொடுப்பதுன்னா என்ன தெரியுங்களா? பிதா எதை தீர்மானிக்கிறாரோ அதற்காக எந்த அளவுக்கு வேணாலும் இறங்குவது தான். புரிஞ்சவங்க ராமன் சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. எப்படி ஒத்துழைப்பு கொடுக்க முடியும்னா, இவர் தீர்மானிச்சு வச்சிருக்கிறதுக்காக எந்த ஒரு இடத்துல அவர் இறங்குறதுக்கு தீர்மானிச்சாலும் இறங்க தயாராக இருப்பது தான் ஒத்துழைப்பது. ஹலோ, இருக்கிறீங்களா? இருக்கிறவங்க ராமன் சொல்லாமே. இவர் தீர்மானிச்சு வச்சிருக்கிறதுக்கு எந்த இடத்துல இறங்கணும்னாலும் இறங்கிறதுக்கு. ஹல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே, இப்போ எனக்கும் பாஸ்டருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. அதனால நானும் பாஸ்டர் ரொம்ப நாளா
பேசாமல் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இல்லை பேசாமல்லாம் இருக்குது, இதுதான் முன்னாடியே சொல்லிட்டேன் உதாரணத்துக்குன்னு. அல்லேலூயா. பேசாமல் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவருடைய தீர்மானம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. ரெண்டு பேரும் பேசிக்கணும், ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கணும்ன்றது தானுங்க இவர் விரும்புவாரு. இவருடைய தீர்மானம் என்ன? அதுதானுங்க. இப்ப இவருடைய தீர்மானத்திற்காக அவரு நான் ஒரு வேளை இறங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு வேளை இறங்கலை, நான் வந்து அப்படின்ட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாஸ்டர் என்ன பண்ணுவாரு, இவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாருன்னு என்ன பண்ணுவார் தெரியுங்களா? இவருடைய தீர்மானத்துக்காக, இவருடைய விருப்பத்திற்காக, இவருடைய முடிவுக்காக அவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய அந்த வெறுப்பை, அந்த பகையை அந்த இடத்தை விட்டு கீழே இறங்கி என்கிட்ட வந்து மன்னிச்சிருங்கன்னு. தப்பு நான் தான் பண்ணியிருக்கிறேன், ஆனா அவரு தப்பு பண்ணல. ஆனா பண்ணின தப்புக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்கிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவஜனமே. இததான் இயேசு கிறிஸ்து செஞ்சார். இயேசு கிறிஸ்து நாம அனுபவிக்க வேண்டிய பாவத்தின் தண்டனைக்காக அவர் நம்முடைய பாவத்தின் தண்டனை ஏற்றுக்கொண்டாருங்க. எதனால தெரியுங்களா? பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு, அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க அவர் தம்மை தாமே தாழ்த்தி இறங்கி வந்தாருங்க அடிமையின் ரூபத்திற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லலாம், அவருக்கு கையை தட்டி தான் மகிமைப்படுத்தலாங்களே. எல்லாம் பைபிளை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால கை தட்ட முடியலைங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சரி, இப்போ அவர் அப்படி இறங்கி வந்தார் இல்லைங்களா, ஒத்துழைப்பு கொடுத்து இறங்கி வந்தார் இல்லைங்களா. வந்துட்டு ஊழியெல்லாம் நிறைவேறிடுச்சு, கெத்சமனை தோட்டத்தில் போறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் யூதாஸ் வந்து என்ன பண்ண போறான், அவரை காட்டி கொடுத்து இவர் தான் இயேசு, இவரை கைது பண்ணி இவரை சிலுவையில் அறைங்கன்னு சொல்லி யூதாஸ் என்ன பண்ண போறான், காட்டி கொடுக்க போறான். இதுக்கு மேலே பல பிரச்சனைகள் நடக்க போகுது. ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் நிறைய பாடுகளை சந்திக்க போறாரு. இது எல்லாத்தையும் விட மேலான விஷயம் என்ன தெரியுங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து அந்த கெத்சமனை தோட்டத்தில் இவ்வளவு வியாகுலப்படவும் இவ்வளவு கவலைப்படவும் காரணம் என்னது தெரியுங்களா? நாளை தினத்தில் என்னை அடிக்கிறாங்க, என்னை துன்புறுத்துவாங்க, என் மேலே காரி துப்புவாங்க, இதெல்லாம் ஓகே. என் பிதாவின் தீர்மானம் என்ன தெரியுங்களா? இயேசு சொல்றார், என் பிதாவின் தீர்மானம், என் பிதாவின் திட்டம் என்னது தெரியுங்களா? இந்த மனுஷன் கைவிடப்பட்ட நிலைமையிலிருந்து திரும்பவும் பிதாவோட சேர்க்கப்படுவதற்கு நானும் பிதாவும் சிலுவையில் பிரிக்கப்படணும். அதுதாங்க அவருடைய தீர்மானம். பிதாவின் தீர்மானம் பிரிக்கப்படணும், சிலுவையில் அவர் என்னை கைவிடணுங்கிறது தான் அவருடைய தீர்மானம். அந்த தீர்மானத்தை இவர்னால என்ன பண்ண முடியலைங்க, ஜீரணிச்சுக்கவே முடியல. நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன துன்பத்தை வேணா கொடுங்க, அதெல்லாம் தாங்கிக்குவார். இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு நெருக்கடியை வேணாலும் கொடுங்க, அதை இயேசு கிறிஸ்து தாங்கிக்குவார். ஆனா பிதாவையும் குமாரனையும் பிரிக்கணும்னாக்க அது ஒத்துக்கவே மாட்டாங்க. இருக்கிறவங்களும் ராமன் சொல்லலாமே. ஹல்லேலூயா. அதான் சொல்றேன்னே, இந்த உலகம் உண்டானதே எப்படி தெரியுங்களா? அவங்க 3 பேரும் ஒற்றுமையா இருந்ததுனால தான், அவங்க 3 பேரும் ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான், அவங்க 3 பேர்த்தினுடைய விசுவாசத்தினால தாங்க இந்த உலகமே உண்டானுச்சு. இருக்கிறவங்க ராமன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையில் அவர் புதிய காரியங்களை செய்யணும்னா, இப்ப நம்ம என்னவா இருக்கிறோம்னா பிரிஞ்சு கிடக்கிறோமே. நம்ம என்ன கிடக்கிறோம்? பிரிஞ்சு கிடக்கிறோமே. எங்க பிரிஞ்சு இருக்கிறோம்? முதல்ல தேவனிடத்துல பிரிஞ்சு இருக்கிறோம். இந்த பாவம் உள்ள வந்து நம்மையும் பிதாவாகிய தேவனையும் என்ன பண்ணிருச்சுங்க, பிரிச்சிருச்சு. இப்ப இந்த பிரிவினையை சரி பண்ணணும்னா அதற்கு பிதா என்ன திட்டம் போடுறாருன்னா, குமாரனாகி இயேசுவே, நீ பூமிக்கு போய் அடிமையின் ரூபம் எடுத்து நீ சிலுவையில மரிக்கும் பொழுது நான் உன்னை கைவிட போறேன். உன்னை கைவிடும் பொழுதுதான் இந்த உலகம் திரும்பவும் எனக்கிட்ட வந்து சேருவாங்க, என் பக்கத்துல வந்து சேருவாங்க, என்னோட இணைவாங்க. நீயும் நானும் பிரிஞ்சே ஆகணும். புரிஞ்சவங்க ராமன் சொல்லலாமே. நீயும் நானும் பிரிஞ்சே ஆகணும். இது எப்படி ஒத்துக்குவாருன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பின்னி பிணைஞ்சிருந்தவங்க, இணை பிரியாத உறவுல இருந்தவங்க,
அன்பின் ஐக்கியத்தில் இருந்தவங்க, ஒத்துழைப்பின் உச்சக்கட்டத்தில் இருந்தவங்க, இவங்க பிரியணுன்றது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? இவங்க பிரியறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரும் இணைக்கப்படுவதற்காக, நம்ம எல்லாரும் அவரோட ஒன்றிணைவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில பிதா கைவிடப்படுவதை ஏற்றுக்கொண்டு, உண்மையை சொல்லணும்னா தன்னைத்தானே வெறுத்து, சொல்லுங்க, தன்னைத்தானே வெறுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவின் திட்டத்திற்கு இயேசு கிறிஸ்து தன்னை விட்டு கொடுக்கிறாருங்க. ஹலோ, சொல்லுங்க, விட்டு கொடுக்கிறாரு. அப்ப விசுவாசம் என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஒத்துழைக்கணும், நம்மை நாமே வெறுத்து பிதாவினுடைய திட்டத்திற்கு விட்டு கொடுக்கணும். சொல்லுங்க, விட்டு கொடுக்கணும். சொல்லுங்க, விட்டு கொடுக்கணும். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, விட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, தன்னை பிதாவின் திட்டத்திற்காக விட்டு கொடுத்து மனுஷனை போல பாவத்தின் சாயலாகிறாருங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? பாவத்தின் சாயலாகிறார். பாவத்தின் சாயலாகி இப்ப என்ன பண்றாருன்னா, நல்லா கவனிங்க, பாவத்தின் சாயலாகி இப்ப இந்த கெத்சமனை தோட்டத்துல எப்படி ஜெபிக்கிறாருன்னா, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், அவருக்கு இருக்கிற ஒரே வியாகுலம். வியாகுலம் அப்படின்னா என்னது தெரியுங்களா? மன உளைச்சலின் உச்சகட்டம். புரிஞ்சவங்க ராமன் சொல்லலாமா? மன உளைச்சல் அனுபவிச்சிருக்கிறீங்களா? ஆமென். அப்படியே இருதயம் பாரமா இருக்கும், அதை நம்மளால தாங்கிக்கவே முடியாது. அது கல்லா இருக்கும். யார் என்ன சொன்னாலும் சரி, நமக்கு அது புரியவும் புரியாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு இருக்காது. யாரோ ஒருத்தர்னால காயப்பட்டிருப்போம். இருக்கிறீங்களா? அதுதான் மன உளைச்சல். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு மன உளைச்சலின் உச்சகட்டம் என்னது தெரியுங்களா? பிதாவை விட்டு குமாரன் பிரியணும். இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லாமே. ஹல்லேலூயா. எல்லாரும் தலை நிமிர்ந்து உட்காரலாமா? ஆமென். பிதாவை விட்டு பிரியணுங்கிறத இயேசு கிறிஸ்துவனால ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. அது பெரிய டிப்ரெஷனுக்குள்ளார போயிட்டார், பெரிய மன உளைச்சலுக்குள்ளாராக ஆளாயிட்டார். இருக்கிறவங்க ராமன் சொல்லாமே. இப்ப இயேசு கிறிஸ்து அந்த மன உளைச்சல்ல தான் ஜெபிக்கிறார். என்னன்னு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அப்படின்னா என்ன சொல்றாரு? ஆண்டவரே, உம்மை விட்டு பிரிவதை விட எனக்கு நான் சாகிறது மேலு. எப்படிங்க? உம்மை விட்டு பிரியவதை விட நான் சாகிறது, என்னால இதை விட முடியாது ஆண்டவரே. உம்மை விட்டு பிரியறதுங்கிறது என் வாழ்நாள்ல என்னால யோசிக்க கூட முடியாது. ஹலோ, இருக்கிறீங்களா? என்னால முடியாது. இப்ப இயேசுகிறிஸ்து ஜெபிக்கிறாரு. இப்ப என் விருப்பம் என்னன்னா, பிதாவே, நான் சாகிறத மேலா நினைக்கிறேன், உங்களை விட்டு பிரியறத கஷ்டமா நினைக்கிறேன். அதனால என்னால் அதை என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஆண்டவரே, என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, நீங்க என்னை விட்டு பிரியற காரியமாக இருந்தாலும் சரி, நீங்க தீர்மானிச்சுட்டா நான் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன். நீங்க தீர்மானிச்சுட்டா நான் அதற்கு என்னை விட்டு கொடுத்து, நான் ஒத்துழைப்பு கொடுத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எத்தனை நெருக்கங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு தம்மை தாமே பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தாருங்க. இருக்கிறவங்களோ ராமன் சொல்லலாங்களா? எது புதிய காரியம்ன்றீங்க? இதற்கு, தேவனுடைய தீர்மானத்திற்கு, தேவனுடைய திட்டத்திற்கு, தேவனுடைய விருப்பத்திற்கு, தேவனுடைய சித்தத்திற்கு ஒத்துழைப்பு கொடுப்பது தாங்க புதிய காரியம். புரிஞ்சவங்க ராமன் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒத்துழைப்பு கொடுத்தாருங்க. இப்ப நல்ல கவனிங்க, பிரியணுங்கிறது அவங்க வாழ்நாளிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். ஆனா பிதா அதை தீர்மானிச்சிட்டாருன்றதுக்காக இயேசு கிறிஸ்து தம்மை விட்டு கொடுக்கிறாரு பிதாவுக்கு. பிதாவே, நீங்க எதை சொல்றீங்களோ நான் அதை செய்றேன்.
ஆனா 2 பேரும் சமந்தான். இயேசு கிறிஸ்து சொல்ல முடியும், என்னால இதை செய்ய முடியாதுன்னு சொன்னார்னாக்க பிதா அதை செய்ய வேண்டாம்னு சொல்லிடுவாரு. ஆனா பிதா உன்னை தீர்மானிச்சிட்டாருன்றதுக்காக குமாரன் தன்னைத்தானே விட்டு கொடுக்குறாருங்க. சொல்லுங்க, விட்டு கொடுத்தார். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்களேன், சும்மா பார்த்து சொல்லுங்களேன், விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா, விட்டு கொடுங்க. ஆமென். எவ்வளோ விட்டு கொடுத்து சொல்றீங்க பார்த்தீங்களா? நல்லா தான் சொல்லுங்களேன், விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. ஒத்துழைங்க, விட்டு கொடுங்க. யாருக்கு ஒத்துழைக்கிறது, யாருக்கு விட்டு கொடுக்குறதுங்க? முதல்ல இவருக்கு ஒத்துழைங்க, முதல்ல இவருக்கு விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா, ஆமென். இந்த இருதயத்தை தாங்க அவர் நமக்கு கொடுக்குறாரு. இதுதாங்க புதிய காரியம். அதாவது சரியா தீர்மானிக்கிறவர்களாக, சரியா விரும்புகிறவர்களாக, சரியானதை முடிவெடுக்கிறவர்களாக நம்முடைய இருதயத்தை மாத்துறார். அப்புறம் என்ன பண்றாருன்னா, நமக்கு விசுவாசத்தை கொடுத்து ஒத்துழைக்கிறவர்களாகவும் விட்டு கொடுக்கிறவர்களாகவும் இயேசுவை போல நம்மளை மாத்துறார். இதுதான் புதிய காரியம். சொல்லுங்க, இதுதான் புதிய காரியம். ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து என் சித்தத்தின்படியில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கூடாதுன்னு சொல்லிட்டாருங்களா? இப்போ சிலுவையில் நடக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சிலுவையில் என்ன நடந்துச்சு திருப்பி வாசிக்கலாங்களா? இப்போ கெத்சமனை தோட்டத்தில் என்ன பண்ணிட்டாரு, தம்மை முழுமையா ஒப்பு கொடுத்துட்டார். அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத நல்லா கவனிங்க. இப்போ இயேசு கிறிஸ்து கெத்சமனை தோட்டத்தில் என்ன பண்ணிட்டாருங்க, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு பிதாவினுடைய தீர்மானத்திற்கு தம்மை என்ன பண்ணிட்டாருங்க, ஒப்பு கொடுத்துட்டாருங்களா? ஒப்பு கொடுத்துட்டாருங்களா? ஆமென். பேசிக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? ஹல்லேலூயா. சரி, இப்போ ஒப்பு கொடுத்த பின்னாடி யூதாஸ் காரியோத்து வரார். யார் வரா? யூதாஸ் காரியோத்து வருவாருன்னு இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியுமா தெரியாதுங்களா? ஆமென், ஹல்லேலூயா. இப்போ யூதாஸ் காரியோத்து வரார். வந்தோடனே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, 3 வருஷம் கூடவே இருந்தாலே, கூடவே ஊழியம் செஞ்சவர், இப்போ இவர் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாருன்னா இவரை நீங்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க? பைபிள்ல இருந்தே சொல்லாதீங்க, இவ்வளோ நாளா கூடவே இருந்து குழி பறிச்சிருக்கிறான் பாரு, என்னன்னு சொல்லுவீங்க? துரோகின்னு சொல்லுவீங்களா? என்னன்னு சொல்லுவீங்க? ஏதாவது தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிடலாங்க, ஆனா துரோகிய கட்டி பிடிச்சோன்ன இயேசு கிறிஸ்து அந்த துரோகியை பார்த்து என்ன சொன்னாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நாங்க ஏன் பாஸ்டர் கோவப்பட்டுக்கிட்டு முறுக்கிட்டு திரியிறோம் நாங்க? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்தை கட்டி பிடிச்சோடனே, சிநேகிதனே, மனுஷகுமாரனை ஒரு முத்தத்தினாலயா காட்டு கொடுக்குற? நீ அவ்வளோ சீப்பாவா நினைச்சிட்ட மனுஷகுமாரனை? சரி, அதை விடுங்க, அவரு அதை சொன்னதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ காட்டி கொடுத்த துரோகிய சிநேகிதனேன்னு சொல்றாரு. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேளுங்களேன். நீங்க அறையாம அரைஞ்ச மாதிரி இருக்கும் பாருங்க இந்த கேள்வி. சும்மா பார்த்து கேளுங்களேன். நீங்க சும்மா கேளுங்க, நீங்க உங்க துரோகிய சிநேகிதனேன்னு சொல்ல முடியுமா? கேள்வி சூப்பரா கேட்டீங்களா? இப்ப பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவின் தீர்மானத்திற்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறாருன்றத பாருங்க. வாடா டே, நீ சிநேகிதன்டா. தேவனுடைய திட்டத்துல இதெல்லாம் நடக்கும்னு இருக்குது. என்ன எதற்காக, யாருக்காக தேவன் இந்த உலகத்துல அனுப்பிச்சாரோ அவங்க தான் என்ன கொல்ல போறாங்க. புரிஞ்சவங்களா ராமன் சொல்லுங்களேன். யாருக்காக அனுப்பிச்சாரு? மனுஷங்களுக்காக தானே அனுப்பிச்சாருங்க. அப்ப மனுஷங்க தான் என்ன கொல்ல போறாங்க. மனுஷங்க என்ன கொல்லும்படிக்கு தேவன் தீர்மானிச்சிருக்கிறார். நீ வா சிநேகிதனே, உன்னை கொண்டுதான்ப்பா என் மேல தேவன் வச்சிருக்கிற திட்டம் நடக்க போகுது. இருக்கிறவங்களும் ராமன் சொல்லுங்களேன். அதனால உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, சத்துருக்களையோ
துரோகிகளையோ வெறுத்துறாதீங்க, அவங்கள விட்டு பிரிஞ்சிடாதீங்க. ஏன் தெரியுங்களா? சொல்லுங்க, ஏன் தெரியுங்களா? அவங்கள கொண்டு தான் உங்க மேல தேவன் வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற போறாரு. சத்துருக்களை இனி அந்த வீட்டு பக்கம் தலை வச்சுட்ட, என் பேரு சாமு கிடையாது. சரி, என் பேரு சாமு இல்ல, சசிராஜான்னு வச்சுக்கிறேன். அப்புறம் இப்போ அப்படி மட்டும் தேவன் இயேசு கிறிஸ்து அப்படி நினச்சாருங்களா? இயேசு கிறிஸ்து சிநேகிதனேன்னு கட்டி பிடிக்கிறார். வாடா முத்தம் குடுறா, நீ முத்தம் குடுறா, நீ நல்லா முத்தம் குடுறா, எனக்கு இருக்கிறவங்களாம் ராமன் சொல்லுங்களேன். அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பார்த்து என்ன போய் சிநேகிதனேன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு அந்த 30 வெள்ளிக்காசை கொண்டு போய் தேவாலயத்தில் தூக்கி வீசி எறிஞ்சிட்டு நாண்டு கொண்டு செத்துட்டான். அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க சத்துருக்களா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தேவ திட்டம் நடக்காது, தேவ தீர்மானமும் நடக்காது. சத்துருக்களை சிநேகிக்க ஆரம்பிச்சீங்கன்னா சத்துருக்கள் மனம் திரும்புவார்கள். உங்க சத்துரு மனம் திரும்பாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? சத்துருக்களை நீங்க சிநேகிக்காம இருக்கிறதுனாலதான் அவங்க இன்னும் மனம் திரும்பாமலே இருக்கிறாங்க. நீங்க சிநேகித்தால் அவர்கள் மனம் திரும்புவார்கள். அந்த மோசமான ஆளு சூப்பரான ஆளா மாறும். இப்போ உங்க சத்துரு மனம் திரும்பாம இருக்கிறதுக்கு காரணம் யாரு? நான் அவனை சத்துருவாகவே பார்க்கிறது தான் காரணம். சத்துருவை சிநேகிச்சு பாருங்களேன். சொல்லுங்க, சத்துருவை சிநேகிச்சு பாருங்க. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, சத்துருவை சிநேகிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. மனம் திரும்பிடுவாங்க. ஆமென். சத்துரு இல்லாம போகணும்னு ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களை தான் மாத்திக்கிட்டே இருப்பார். அந்த ஜெபத்திற்கு பதில் என்ன தெரியுங்களா? உங்களை புதுசா மாத்துறது தான் ஒரு வேலையை. ஆண்டவரே, இவன் மனம் திரும்பவே மாட்டேங்கிறான் ஆண்டவரே, இவனை மட்டும் மனம் திரும்ப வச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னாக்க, மகளே உன்னைதான் மனம் திரும்ப வைக்கணும். இருக்கிறீங்களா? ஆண்டவரே, என் வீட்டுக்காரரு இப்படி பண்றாரு ஆண்டவரே, அவர் தலையில அடிச்சு சிலர் சொல்லுவாங்க சிண்டை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க ஆண்டவர். முதல்ல சிண்டை பிடிச்சி இழுத்துட்டு வரணும். வா. ஹலோ, இருக்கிறீங்களா? உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க மாறாம உங்க சத்துரு மாறப்போவதே இல்லை. போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னது ஞாபகம் இருக்குங்களா? ஏன் சத்துருக்கள் இருக்கிறாங்கன்னா, நம்ம தேவன் கிட்ட எப்படி இருக்கிறோன்றத உங்க சத்துருக்கள் மூலியமாக கர்த்தர் உங்களுக்கு காட்டுறாரு. அடேங்கப்பா, இருக்கிறவங்களாம் ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ சத்துருக்களை சிநேகிங்க. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, சத்துருக்களை சிநேகிங்க. பாஸ்டர், என் வீட்டாரே எனக்கு சத்துரு, அதனாலதான் சிநேகிக்க சொல்றாரு. இருக்கிறீங்களா? யார் சத்துரு? என் வீட்டாரே, என் வீட்டுக்காரரு தான், என் வீட்டு அம்மா தான், என் ஆத்துக்காரி தான். சொல்லுங்க, யாரு சத்துரு தானுங்க. அப்ப யாரை சிநேகிக்கணும்? சில பேர் இதை சொல்லி சொல்லியே மனசை தேத்திக்கிட்டு இருந்தோம்ல இத்தனை நாளா. என்னன்னு? என் வீட்டாரே எனக்கு சத்துருங்க, என் வீட்டாரே எனக்கு சத்துருங்க, ஆண்டவரே என் வீட்டாரே எனக்கு சத்துரு, அதனாலதான் அவங்களை சிநேகிக்க சொல்றேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, என் வீட்டாரே சத்துருன்னு இத்தனை நாளா என் மனசை தேத்திக்கிட்டு இருந்தேன், இன்னைக்குதான் அவங்களை சிநேகிக்கணும்னு தான் என் வீட்டார சத்துருவாக்கி வச்சிருக்கிறாரு. சூப்பரா இருக்கு இல்லைங்களா? உங்க வீட்டில் இருக்கிற யாராவது இங்க இருந்தாங்கன்னா அவங்க முகத்தை பாருங்களேன். சும்மா பாருங்க, அவங்கள எதற்காக வச்சிருக்கிறார் தெரியுங்களா? சிநேகிக்கிறதுக்காக வச்சிருக்கிறார். புரிஞ்சவங்க ராமன் சொல்லாமே. ஹல்லேலூயா. சரி, இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அப்படி சிநேகிச்சுட்டு இருக்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதும் இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். வந்து அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க. நல்லா கவனிங்க, சாட்டை எப்படி இருந்துச்சுனாக்க முள்ளாலான சாட்டைகள், அதாவது
ரோம அரசாங்கம் எப்படிப்பட்ட தண்டனைகளை கொடுக்குன்னா, இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் அனுபவித்திராத அளவுக்கு தண்டனைகளை கொடுக்கக்கூடிய அரசாங்கம் ரோம அரசாங்கங்க. ரொம்ப கொடூரமாக தண்டனைகளை கொடுப்பாங்க. அதில் ரொம்ப பெரிய தண்டனை என்ன தெரியுங்களா? சிலுவை மரணம். இன்ன வரைக்குமே சிலுவை மரணம் தான் இருக்கிறதுலேயே மோசமான கொடூரமான ஒரு தண்டனை. அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்குறாங்க. எல்லாம் நடக்கிறதெல்லாம் அவர் அறிந்து கொண்டே இருக்கிறாரு. சிலுவை வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாருங்க? அந்த எல்லா தண்டனையும் தாமே ஏற்றுக்கொள்கிறார். இப்போ வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவை போர் சேவகர்கள் அடிக்கல, அவர்கள் அவரை அடிக்கும்படிக்கு அவரே ஒப்பு கொடுத்தார். புரிஞ்சவங்க ராமன் சொல்லலாமா? என்ன அடிங்கன்னு சொன்னார்களாம். அவருடைய இந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? பாடி லாங்குவேஜ். இப்போ அவங்க நடையை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க நம்மளை நேசிக்கிறாங்களா இல்லையான்றது. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவோடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்துச்சான்? என்ன அடிங்கன்னு இப்படி ஒப்பு கொடுத்த மாதிரி இருந்துச்சான். காரி துப்பும் போது நீ மட்டும் துப்பாத, நீயும் சேர்ந்து துப்பு அப்படின்னு சொல்லி முகத்தை இப்படி நீட்டினாராம் துப்புறதுக்கு. இருந்தவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. பிதா தீர்மானிச்சுட்டாருன்றதுக்காக, பிதா திட்டம் வச்சுட்டாருன்றதுக்காக எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுக்கிறாரு, ஒத்துழைக்கிறாரு, விட்டு கொடுக்கிறாருன்றதை கவனிங்க. அல்லேலூயா. அடுத்து அவர் மேல அந்த சிலுவையை தூக்கி வைக்கிறதுக்கு கொண்டு வராங்களாம். அப்ப என்ன பண்றாரா இயேசு கிறிஸ்து? நான் தூக்கிக்கிறேன்னு அதை வாண்டடா வாங்கிக்கிறாருங்களாம். அந்த தண்டனையை கொடுக்குறவங்க இருக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருக்கிறவங்களாம் ஒரு ஆமென் சொல்லலாமே. அடுத்து ஒன்று நடந்துச்சு. ஒரு எருசலேம்ல இருந்து கொல்கத்தா போகிற வழியில அவர்னால அந்த சிலுவையை தூக்க முடியாம சிலுவையை கீழே போட்டுறாருங்களா. போட்ட உடனே அங்க ஒரு சீமோனுங்கிற ஒரு ஆளு, அந்த ஆள் அந்த சிலுவையை தூக்குறாரு. அதை தூக்கிட்டு ஒரு 2 ஸ்டெப்பு அந்த அதுதான் வச்சிருப்பாரு. இயேசு கிறிஸ்து அதை பார்த்துட்டு, இல்ல மகனே, இது நீ தூக்க வேண்டிய சிலுவை இல்ல, நான் தூக்க வேண்டிய சிலுவைன்னு அவர் அவன்கிட்ட இருந்து வாங்குறாருங்க. இருக்கிறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இது ஏன் சிலுவைப்பா, நான் தூக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாண்டடா அதை இது எனக்குரியதுன்னு சொல்லி, நான் தான் இதை செய்யணும்னு சொல்லி அவ்வளவு பாடுகளின் மத்தியிலும் பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஒத்துழைப்பு கொடுத்தார். இருக்கிறவங்க ராமன் சொல்லாமே. ஹல்லேலூயா. இப்ப சிலுவையில் ஆணி அடிக்கிறாங்க. சிலுவையில் ஆணி அடிக்கிறாங்க. ஆணி அடிச்சு என்ன பண்றாங்கனாக்கா சிலுவையில் தூக்கி நிறுத்துறாங்க. ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே வர்றார். இப்ப கடைசியா ஒன்று நடக்குது. அதை மட்டும் நம்ம வாசிச்சு ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். நல்லா கவனிங்க. கடைசியா ஒன்று நடக்குது. அது என்னன்னா, யோவான் 19வது அதிகாரம், யோவான் 19வது அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். மறுபடியும் சொல்லுங்க, என்ன நடந்துச்சங்க? முடிந்ததுன்னு சொல்லி சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். என்ன பண்றாரு? தலையை சாய்த்து. சொல்லுங்க, தலையை சாய்த்து. இப்ப நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து தலையை சிலுவையில சாய்க்கிறார். நிறைய பேர் சொல்றாங்க அவர் வலது பக்கமாக சாய்த்தார் அப்படின்னு. இருக்கிறவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வலது பக்கமாக சாய்த்தார். சிலுவையில் அவர் தலையை வலது பக்கமாக சாய்த்தாருங்கிறத இந்த ஓவியம் வரைஞ்சாங்க பார்த்தீங்களா? அதாவது அந்த காலத்துலலாம் ஃபோட்டோ இல்லை இல்லைங்களா? ஃபோட்டோ இல்லாததுனால வரைகிற பழக்கம் இருந்துச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் தலையை சாய்த்தாருன்றதை எப்படி காட்டணும்னு இந்த ஓவியர்கள்லாம் தீர்மானிச்சாங்களாம். எல்லாத்துக்குமே வலது பக்கம் ஒரு சென்டிமெண்டல் தானுங்க. வலது பக்கம் நல்லது, இடது பக்கம் இது என்ன கை, ஒரட்டாங்கை. அதனால இதை கொஞ்சம் மதிப்பு கம்மியாக தானே பார்ப்போம். அந்த மாதிரி இது மதிப்பு கம்மியாக இருக்குது, இது மதிப்பு ஜாஸ்தின்னு சொல்லிட்டு ஓவியர்கள் என்ன பண்ணிட்டாங்களாம், இயேசு தலையை வலது பக்கமாக இப்படி சாச்சார்னு சொல்லிட்டு வரைஞ்சிட்டாங்க. ஆனால் இங்கே யோவான்ல சொல்லுகிறார், யோவான் மட்டும்தாங்க அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். தலையை சாய்த்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர் தலையை சாய்த்தார். எப்படி சாய்த்தார்னா, வலது பக்கம் சாய்க்கல, இப்படி முன்னாடி சாய்த்தார். எப்படி சாய்த்தாருங்க? முன்னாடி சாய்த்தார். இந்த தலையை சாய்த்த இந்த நிலைமை எதை காட்டுது தெரியுங்களா? பிதாவே, நீர் என்னை கொண்டு எதை தீர்மானித்து வைத்திருக்கிறீரோ, எனக்கு எதை செய்ய வேண்டும் என்று நீர் முடிவெடுத்திருக்கிறீரோ, அதற்கு நான் சிலுவை பரியந்தமும் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இருக்கிறவங்களோ ராமன் சொல்லுங்க. சிலுவை பரியந்தமும் நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறத முதலாவது காட்டுகிறார். அடுத்தது, சரீரம் என்னது தெரியுங்களா? சபை. இந்த சரீரம் என்னதுங்க? சபை. இந்த சபையையும் பிதாவாகிய தேவனையும் இணைப்பதற்காக என்னை நான் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன். இருக்கிறவங்களோ ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த சபையை சம்பாதிக்கும்படி, இந்த சபையை மீட்டெடுக்கும்படி என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். அதுதான் தலை சாய்த்தார் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம். இருக்கிறவங்களோ ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னொன்று பாருங்க, தலை சாய்த்தார்னு சொல்லப்படுகிறது. தலை யாருன்னா இயேசு கிறிஸ்து. தலை யாருங்க? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தன்னுடைய விருப்பங்களை, தன்னுடைய யோசனைகளை, தன்னுடைய ஆசைகளை, தன்னுடைய தீர்மானத்தை, தன்னுடைய சித்தத்தை, இதையெல்லாம் பெருசா நினைக்காம பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி அவர் தன்னுடைய தலையை தாழ்த்தினார். புரிஞ்சவங்க ராமன் சொல்லாமே? புரிஞ்சவங்க ராமன் சொல்லாமே? ஹல்லேலூயா. இத எதற்காக ஒப்பு கொடுக்கிறாருன்றத பாருங்க. தலைய எங்க சாய்க்கிறார்னா, சரீரத்துக்கிட்ட சாய்க்கிறார். எங்க சாய்க்கிறாருங்க? பிதாவுக்கு நேரம் தலையை தூக்கல, ஏன்னா பிதா கைவிட்டாரு. இப்போ தலையாகிய இயேசு கிறிஸ்து சபையாகிய நமக்காக கொடுக்கப்பட்டார். அப்படிதான் தலையை சாய்க்கிறார். சபையே, நான் உனக்காக தான் செத்துருக்கிறேன், உனக்காக தான் மரிச்சிருக்கிறேன், உனக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், உன்னுடைய காரியங்களை நிறைவேற்றும்படிக்காக தான் நான் இருக்கிறேன், உன்னை சுகமாக்க தான் நான் மரிச்சேன், உன்னை விடுதலையாக்க தான் மரிச்சேன், உன்னுடைய கட்டுகளிலிருந்து உன்னை விடுதலையாக்க தான் நான் மரிச்சேங்கிறத அவர் சிலுவையில தலையை சாய்த்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். புரிஞ்சவங்க ராமன் சொல்லாம? ஹல்லேலூயா. தலையை சாச்சாருங்க. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, தலையை சாச்சார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப இந்த தலையை சாச்சு இந்த சரீரத்தை என்னவா மாத்துறாருன்னா, புதிய மனுஷனாக மாத்துகிறார். எதவா மாத்துறாருங்க? இப்ப சபை முன்னாடி மாதிரி இல்லை, புதுசா மாறுது. இப்போ நல்லா கவனிங்க. இந்த தலையை சாய்த்தாருன்ற விஷயத்துல இவ்வளவு இருக்குங்களா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய எண்ணங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய யோசனைகள், இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில மரண பரியந்தமும் பிதாவுடைய தீர்மானத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவர் எப்படி தன்னை அர்ப்பணித்தாரோ, அந்த இருதயத்தை, அந்த மனசை அப்படியே சபைக்கு கொடுக்கிறார். அந்த மனசை அப்படியே சபைக்கு கொடுக்கிறார். சபையே, இந்த மனசு உடையவனாக உன்னை மாற்றுகிறேன். புதிய காரியம். புரிஞ்சவங்க ராமன் சொல்லாமா? அந்த மனசு அப்படியே யாருக்கு கொடுக்குறாருங்க? சபைக்கு. என்ன போல நீ வாழ போற, என்ன போல நீ நடக்க போற, என்ன போல சத்துருவை சிநேகிக்க போற, என்ன போல அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய போற, என்ன போல மரித்தோரை உயிரோட எழுப்ப போற, என்னை போல இந்த உலகத்தில் பிதாவின் திட்டத்தை நீ சபையாய் நிறைவேற்ற போகிறாய் என்று தாங்க அவர் தலையை சாச்சாரு. இருக்கிறவங்கள ராமன் சொல்லாம? ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய புதிய காரியத்தை சிலுவையில் அவர் செஞ்சிருக்கிறாரு பாருங்க. இருக்கிறவங்க ராமன் சொல்லாமா? எழுந்திருச்சு நிற்கலாமா? எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவை போல பிதாவினுடைய திட்டத்திற்கு இனி ஒத்துழைப்பு கொடுத்து, என்னையே விட்டு கொடுத்து நான் வாழ போறேன். என்னையே விட்டு கொடுத்து வாழ போறேன். அதனால தாங்க சீஷர்களை பார்த்து சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால்
இங்கே யார் யாரெல்லாம் சீஷர்களாக இருக்கிறீங்க? சீஷர்களாக இருக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தலாமே. நான் கண்ணெல்லாம் திறந்து பார்க்க போகிறதில்ல, உங்கள் மனசார நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். யார் யாரெல்லாம் நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறீர்களோ அவர்கள் மாத்திரம் கை தூக்குனா போதும். சீஷர்களாக இருக்கிறவங்கள பத்த சொல்றாரு. ஒருவன் சீஷனாக இருக்க விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படின்னா என்ன சொல்றாரு? தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை போல தன்னுடைய விருப்பங்களை தன்னுடைய தீர்மானங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பிதாவினுடைய திட்டத்தை, அதுதான் சிலுவைன்னு சொல்றாரு இயேசு. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை என்ன தெரியுங்களா? பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது தான், பிதாவினுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவது தான். அதை தான் சொல்றாரு. உங்களை பார்த்தோம், பிதாவுக்காக வாழ்கிறவர்கள், தேவனுக்காக வாழ்கிறவர்கள், என்னை பின்பற்றுகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் நீங்க அவருக்காக வாழ உங்க சிலுவையை, அதாவது பிதாவினுடைய திட்டத்தை தீர்மானத்தை நிறைவேற்ற உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ அவர்கள் தாங்க இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், பிதாவுக்கு சீஷர்கள், இயேசுவுக்கும் சீஷர்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுப்பா உங்க திட்டத்துக்கும் உங்க தீர்மானத்துக்கும் என்னை நான் விட்டு தரேன், நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன். இனி அப்படிதான் நான் வாழ போறேன்.